முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்வாரா அண்ணாமலை அவர்கள்? சீமான் அறிவித்த கல்லிறக்கும் போராட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது ஏன்? அனைவருக்கும் வணக்கம். பலத்த எதிர்ப்புக்கு இடையே இந்து முன்னணி நடத்தி பிளான் பண்ணியிருக்கிற முருகபக்தர் நடக்க போகுது. மதுரை 22 நடக்க போகுது. இது எல்லாருமே பார்க்குற மாதிரி பார்த்தாங்கன்னா நிறையா கெஸ்ட்டு வரப்போகிறாங்க. பவன் கல்யாண் வராரு ஆந்திராவிலேருந்து, ப்ளஸ் நம்ம யோகி வராரு, உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு கருதப்படக்கூடிய யோகி அவர்கள் வரப்போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை வருவாரா அப்படிங்கிறதே கேட்குறதே ஒரு மட்டமான கொஸ்டினாக தோணுது நமக்கு. ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் மதுரை மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க, அமித்ஷா எதிரிலே அதிர்ச்சி இதுவே டோட்டல் கூட்டமே. தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பார்த்த உடனே துண்டை எடுத்து விசிறி காமிச்சது பார்த்தீங்கன்னா அமித்ஷாக்கே ஆச்சரியப்பட்டிருப்பார். அவர் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அவருக்கு, அண்ணாமலைக்கு தான் உருவாக்கிய கேண்டிடேட் நல்லா வந்திருக்காரு, இவ்வளோ தொண்டர்கள் ஆதரவு இருக்குது, பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத டெஃபினட்டாக காமிச்சு கொடுத்தது மதுரை மாநாடு, அமித்ஷா கலந்து கொண்டது. ஸோ இப்போ டெஃபினட்டாக அண்ணாமலை முருக பக்தர் மாநாடு கலந்துக்க போகிறார். ஏன்னா இன்னொன்று பார்த்தோம்னா இதுக்கு முந்தையே பிப்ரவரியில் திருப்பரங்குன்றம் கான்ட்ரவர்சி வந்த போதே பார்த்தோம்னா குவிக்காக கிட்ட 1 லட்சம் பேர் மேலே திரண்டாங்க. ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டாக இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு பயங்கரமான கூட்டம் வரப்போகுது. ஏன்னா டிஎம்கேவே பண்ணும்போது ஒரு ஆன்மீக கட்சியான ஒரு இந்து முன்னணி ப்ளஸ் பிஜேபி இவங்கெல்லாம் கலந்துக்கிறது ஆச்சரியமே கிடையாது. என்ன திமுக பார்த்தோம்னா அந்த காலத்து கருணாநிதியை பேசியிருக்காரு. எந்த காலத்தில் நாங்கள் ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரத்தையும் சிதம்பரம் கோவிலையும் வெடிகுண்டு இது பீரங்கி வச்சு புழக்கணும் அப்படின்னாரு அந்த காலத்தில். அந்த மாதிரி பேசின ஆளோட கட்சி மாநாட்டம் நடக்குது, முருகபக்தர் மாநாட்டம் நடத்திச்சு. அப்படின்னும் போது இவங்க நடத்துறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சேகர்பாபும் அவர் பங்குக்கு முருகபக்தர்லாம் போக மாட்டார் அப்படின்னா அப்போ அவர் ஏன் போனார், அப்போ போன வாட்டி நடத்தினாருன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே கவனித்தோம்னா நிறையா எதிர்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் கிடைக்க மாட்டேங்க இந்து முன்னணிக்கு, நீங்களே மெட்டல் டெக்லாம் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு இது மாதிரி அரசியல் பண்ணுறது திமுக அரசுன்னு தோணுது. ஏன்னா யோகி இவரெல்லாம் பார்த்தோம்னா Z+ கேட்டகரியில் இருக்கிறவர். ஸோ மெட்டல் டிடெக்டர் மூலமாக தான் எல்லோரையும் உள்ளே அனுமதிக்கணும். டெஃபினட்டாக நாச வேலைகள்லாம் சான்சஸ் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்தே பெஹல்காம்லேருந்தே கவனிச்சிங்கன்னா நிறையா ஏகப்பட்ட நாச வேலைகள் நடக்கிறது. எதேச்சா நடக்கிறதா இல்லை திட்டம் நடக்கிறதா இன்னும் தெரியல. ஏன்னா இந்த ஏர் இண்டியா கிராஷை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது இன்னும் ஒரு சதி வேலையாக இருக்குமோ, நாச வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேயும் பார்த்தே ஆகணும். ஏன்னா திடீர்னு இது மாதிரி போகிறது அப்படின்னும் போது ஒரு நாச வேலையை அந்த ப்ரிடிக்ட் பண்ண ஜோசியரே கூட பார்த்தோம்னா தீவிர ஆராயணம் தான் சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி நடக்கும் இந்தியாவில் அப்படின்னு சொன்ன ஜோசியர் செல்வி அவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா இது பண்ணணும், வேறு தீவிரவாத தாக்குதலான இருக்கா இதில் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படின்னும் போது இது மாதிரி யோகி பவன் கல்யாண் இவங்களாம் அண்ணாமலைக்கே இது இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது அவருக்குமே. ஸோ அப்படின்னும் போது Y+ கேட்டகரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடக்கணும். ப்ளஸ் கோர்ட்டு மூலமாக நடத்துகிறாங்க இவங்க, அது வேறு இருக்குது. ஸோ அந்த எரிச்சலும் திமுக அரசுக்கு இருக்குது, எப்படியாவது தடுத்துடலாம் இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக நிறையா இது இருக்கிறதுனால ஆதரவு இருக்கிறதுனால இந்த மாநாடு வெற்றி பெறும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை பங்கேற்பார் கட்டாயமாக. இதில் இன்னொன்று இருக்குது, டெஃபினட்டாக மற்ற பிஜேபி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அண்ணாமலைக்கு இன்னும் பாப்புலாரிட்டி இருக்குது, கட்சி இது பண்ணாலும் அவருக்கு இன்னும் பாப்புலாரிட்டி இருக்கே அப்படின்னு அவருக்கு. ஆனால் ஒன்றும் புரியல அவங்களுக்கு. யானையை இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன் அப்படிங்கிற மாதிரி அவர் அண்ணாமலையோட இது க்ளவுட்டு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ணாமலையோட சப்போர்ட்டு கட்சிக்கு கட்டாயமாக தேவை. அண்ணாமலை இல்லாமல் கட்சி வளராது. அது அவங்களுக்கு புரியலைன்னு தெரியல. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்களே அண்ணாமலையோட பிரச்சாரம் கட்டாயமாக தேவை. ஏன்னா இந்த இவங்க சர்வேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோலாஸ் டிவி, சாணக்கியா டிவியில் சபையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கூட்டணியுமே 102, 100 தான் இருக்குது. மீதி 30 தொகுதிகள் அன்டிசைடடாக இருக்குது. ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்குது. அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இது போவோம் கட்சியை
முகடம் சூட்ட போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் இதில் விஜயோட இதுவுமே இருக்குது. அவர் தனியாக இன்னொரு ஒரு இது பண்ணுறாரு, குறுக்கு சால் ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் பிரித்து அப்போ இன்னும் வந்து திமுகவுக்கு இன்னும் நெருக்கடிகள்லாம் வந்து ஏற்படும். ஸோ திமுக நம்பிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தோம்னா வந்து டெல்டா மாவட்டங்கள் தான். அப்படின்னும் போது அங்கே வந்து டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு வந்து அவரோட க்ளவுட் இருக்குது, கொஞ்சம் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. ஸோ இன்னும் வந்து அந்த இதை ஓட்டு வித்தியாசத்தை வந்து குறைக்கணும், இன்னும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலையோட டெஃபினட்டாக வந்து சப்போர்ட் வேணும். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி மாநாட்டெலாம் வந்து ஒதுக்கி வச்சு இது மாதிரிலாம் வந்து இது பண்ணுறதுலாம் வந்து பிஜேபி தனக்குத்தானே வந்து குழி தண்டிக்கிற கதை தான். ஸோ முருகபக்தர் மாநாட்டில் கட்டாயமாக அண்ணாமலை வந்து பங்கேற்பார், வெற்றிகரமாகவும் நடத்த உதவுவார். அவரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாநாடு வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்தாக இருக்கிறது. ஜெய்ஹிந்த். அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து முதலே சொல்லியிருந்தார், கல் இறக்கினா வந்து நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து இந்த சாராயத்துக்கு பதிலாக இயற்கையாகவே கிடைக்கிற கல் தான் பெட்டர், மக்களுக்கு நல்லது தான், விவசாயிகளும் வந்து பயனடைவாங்க அப்படின்னே சொல்லியிருந்தார் அவர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சீமான் வந்து போராட்டத்தையும் அறிவித்து நடத்தியும் காமிச்சிட்டார். இப்போ மரத்து மேலே ஏறி கல்லையும் இறக்கி அதையும் குடித்து காமிச்சு அவர் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டார் சீமான். ஸோ என்ன இதுன்னா வந்து எல்லோரும் கேட்குறாங்க, அண்ணாமலையை வந்து ஏன் பங்கேற்கலை அப்படின்னு. இதுக்கு வந்து கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து பார்த்தோம்னா வந்து ஏன் வந்து சீமானை கைது செய்யலை அப்படின்ட்டுன்னு. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியும், சப்போஸ் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வந்து கைது பண்ணாங்கன்னா ஒரு சீமானை, அது டெஃபினட்டாக அதுவே வந்து பெரிய விளம்பரம் ஆகிடும் சீமானுக்கு. ப்ளஸ் அவருக்கு அது பப்ளிசிட்டி ஆகிடும். ப்ளஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவர் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். டிஎம்கே வழக்கம் போல் திமுக வந்து கெட்ட பேர் வரும். அதுக்கு தான் பயந்துக்கிட்டு அவங்க கம்னு இருக்காங்க டிஎம்கே. பட் அண்ணாமலை அவர்கள் வந்து முதலே வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார், கல் வந்து வேணும், மக்கள் வந்து இது பண்ணணும், ஏன்னா இயற்கையாகவே கிடைக்கிறதுனால வந்து கல்லை வந்து இது பண்ணுறது, கல் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த போராட்டத்தில் வந்து அவர் கலந்துக்க, அதை தான் வந்து அவர் என்னென்னு அவர் யாருன்ற ப்ரூவ் பண்ணுறார், தான் ஐபிஎஸ் அப்படிங்கிறத க்ளீனாக வந்து நிரூபிக்கிறார் அண்ணாமலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து கல் இறக்குவது இப்போதைக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அஃபிஷியலாக. ஸோ இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொறுப்பான கட்சியில் வந்து ஒரு பதவியில் இருக்கார், ஒரு எக்ஸ் லீடராகவும் இருந்திருக்கார் அவர். நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அவர் எதிர்பார்க்குறாங்க, அவர் உதாரணமாக பார்க்குறாங்க அவர். ஸோ இப்போ சட்டத்தை மீறி வந்து இவரும் போய் கல்லை இறக்கின்னு இது பண்ணார் அப்படின்னா வந்து சட்டத்தை மீறின மாதிரி ஆகிடும், ப்ளஸ் கைதும் ஆகிடும். அதை பற்றி கைதுக்கு வந்து பயப்படல அவர் அண்ணாமலை. பட் இது வந்து சட்டத்தை மீறின செயலாகும். டெஃபினட்டாக வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்தாங்க, இல்லை அவங்க ஆதரவு தெரிவிக்கிற கவர்மெண்ட் பதவிக்கு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து கல் இறக்கிறத வந்து ஆதரிப்பாங்க. ஸோ இப்போவே நம்ம வந்து போய் இது போராட்டத்தில் இறங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுவாக விளம்பரமாகும், ப்ளஸ் கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும். அதுதான் வந்து அண்ணாமலை வந்து கருத்தில் இருந்திருக்கார் அவர். அதை க்ளீனாக பேட்டிலையும் சொல்லியிருக்கார் அவர். நாங்கள் வந்து இந்த கல் இறக்கிறதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், பட் நாங்கள் வந்து போய் இறக்க முடியாது, ஏன்னா சட்டத்தை மீறுற செயல், அதனாலே நான் வந்து போய் இது பண்ணலை அப்படின்ட்டார். ஸோ கரெக்டாக வந்து அண்ணாமலை வந்து செயல்பட்டுருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து அவரை கட்டாயமாக பாராட்டியே ஆகணும். ஜெய்ஹிந்த்.